ஒரு டாட்லர் வச்சுட்டு குக் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அவனை எங்கேஜிங்காகவும் வச்சுக்கணும் அண்ட் நானும் சமைக்கவும் செய்யணும். இன்றைக்கி நான் டின்னருக்கு குக் பண்ணணும்னு நினச்சது வந்து சப்பாத்தி அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முகல் கிரேவி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்லலாம் நல்லா தான் போச்சு. ஆஸ் யூஷுவல் அவனுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தான். சப்பாத்தி எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். பிகாஸ் அவனும் என் கூட சேர்ந்து தேய்ச்சி கொடுப்பான். அவனுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே நான் தான். ஸ்க்ரீன் டைமே இல்லாமல் கொண்டு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். ஸோ கிச்சனுக்குள்ளே வரும்போதே எக்கச்சக்க பேஷன்ஸோடு வரணும். ஒரு மொமெண்ட் வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பான். தி வெரி நெக்ஸ்ட் மொமெண்ட் இப்படி தான் என்றைக்கோ காணா போன டாய் நினச்சி அழுதுட்டு இருப்பான். டாட்லர் மூட் வந்து இட்ஸ் டோட்டலி அன்பிரடிக்டபிள். எப்போ எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. பட் மதருக்கு வந்து பேஷன்ஸ் இஸ் த அல்டிமேட் கீ. ஸோ அவனை கன்சோல் பண்ணிவிட்டு அகெயின் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவன் வந்து அகெயின் பேக் டு நார்மல் ஆயிட்டான். ஆனால் எனக்கு தான் ஏதோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா இருந்துச்சு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக க்ரீமியாக இருந்துச்சு. நான் வந்து முகல் பிரியாணி செய்வேன். கைண்ட் ஆஃப் அந்த டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க அவனை.